Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து லைனிங் பீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் பீட்ல இந்த மாதிரி போடும்போது எனக்கு சுத்தியே ஒரு 1/2 இன்ச் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஃபுல்லாவே பாருங்க எல்லா பிளேஸ்லயுமே வந்து இந்த மாதிரி கம்மியா இருக்கு. இத வந்து எப்படி கட் பண்ணிக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிட்டை வந்து லைட்டா அயர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி விரிச்சு போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி பேக் நெக்கும் ஸ்லீவும் இந்த மூணுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பின்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த பெரிய பிட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம பின்ஸ் போட்டுட்டு இந்த நெக் சைடு அந்த ஸ்லீவு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைடு நெக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து இதை ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பத்தாத பிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்காது. எல்லாமே வந்து பிட்டு போட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போது நெக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மேல் தையல் போட்டுட்டு நம்ம திருப்பிட்டோன்னா நமக்கு நெக் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் பின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு மேல் தையல் போட்டுட்டு நம்ம வந்து இதை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்கு ரவுண்டு சுற்றி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங்கோட நம்மளுக்கு வந்து பிட்டு ரெடி ஆகிடுங்க. இப்போ அதே மாதிரி நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஸ்லீவும் எல்லாமே வந்து நான் வந்து இந்த மாதிரி மேல் தையல் போட்டுட்டு அதை வந்து திருப்பி வச்சுருக்கேன். இப்போது அதே மாதிரி ஸ்லீவு கூட வந்து நான் வந்து மேல் தையல் போட்டுட்டு சுற்றி வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பிட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லா பிட்டும் அட்டாச் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதை செப்பரேட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ இது கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் கம்மியாக இருக்கிற ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பேட்ச் ஒர்க் அங்கங்கே பேட்சாக வந்து நம்ம கட் பண்ணாமல் நம்ம வந்து நீட்டாக வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டை வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம சுற்றி வந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் பிட்டு வந்து சரியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பத்தாத பிட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பேட்ச் ஒர்க் வந்து நம்ம அங்கங்கே பிட்டு போட்டு தைச்சோன்னா நமக்கு ரொம்பவே லேட் ஆகும். அந்த ஒர்க்கெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ரொம்பவே நீட்டாக வந்து இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.